சம்மர் வெக்கேஷன்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு பெர்சனலா சம்மர் வெக்கேஷன்னா என்ன மெமரீஸ் ஞாபகம் வருது? சம்மர் ரிலேட்டிவ்ஸ் வெக்கேஷன்னா வீட்டுக்கு போறது தான் ப்ரோ. அதிகமா இதெல்லாம் 90ஸ் கிட்டா கேம்ஸ் ப்ரோ? எதுவும் இல்ல. இல்ல 20 2K கிட்ஸ். அப்படியா? 2 கிட் ரிலேட்டிவ்ஸ் போறீங்களா? அது வந்து ஹோம்லியா வளர்ந்துட்டோம்ல. அதனால அதனால. ஓகே. சரி சொல்லுங்க பெஸ்ட் மெமரீஸ் என்னென்ன? அதுதான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறது தான். அதிகமா வேற எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்ல. நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சதே அவ்வளோதான். ஓகே. ப்ரோ உங்க வீட்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசினா அடிப்பாங்க போலயே! அப்படிலாம் உங்க இல்ல. ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. ஏங்க உங்க மம்மி, டாடி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் கூட்டு போவாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேச விட மாட்டாங்க போல. நீங்க ப்ரோ உங்களுக்கு சம்மர் வெக்கேஷன்னா என்ன நாங்க ஞாபகம் வருது? சம்மர்னா லீவ் விடுவாங்கல்ல ப்ரோ. ஸோ நாங்க கிரவுண்டுக்கு போவோம் கிரிக்கெட் ஆட. சம்மர் அந்த கிளைமேட்லாம் பார்க்காம ஜாலியா போவோம் அவ்வளோதான். முன்ன என்னலாம் இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் மிஸ் ஆகுது சம்மர் வெக்கேஷன்னால அப்படின்னா என்ன நெனைக்கிறீங்க? இப்போ நான் என்ன ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறேன். இப்போ முன்னாடிலாம் ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்க. அது கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஃபைனல் இயர்னால ப்ரெஷர் இருக்கு ஜாப் அந்த மாரி. ஸோ ஓகே. இப்போ அதெல்லாம் மிஸ் ஆகுது. ஓகே. டைம்க்கு போ முடியல. அப்போனா சாட்டர்டே, சண்டேனா 3:00னா ஷார்ப்பா 3:00 கிளம்பி போயிடலாம். இப்போ வந்து அந்த கிரவுண்டுக்கு மாரி போ போவோம், முடியாது. ஜாலியா ஆமா, ஜாலியா விளையாடுவோம். போயிட்டு விளையாடலாம். நம்ம பாட்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் இப்போ விளையாடிட்டு இப்போ அதுதான் மிஸ் ஆகுது ப்ரோ. அந்த கிரிக்கெட் தான் ப்ரிப்பரேஷன் அந்த மிஸ் மாரி. ஆகுது. ஓகே சூப்பர். உங்களுக்கு ப்ரோ முன்னாடி என்ன பண்றீங்க? இப்ப என்னென்ன விஷயம்லாம் மிஸ் ஆகுது? வெயில் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால வெளில போ இல்ல முடியலன்னீங்க. அதனால வெளிய போ முடியல. வெளிய வந்தே ஆகணும்னு ஒரு கட்டாயம் ஓகேவா? காலேஜ் போயே ஆகணுன்றது ஒண்ணு. ஆ. அடுத்து ஜாப் போயே ஆகணும்னு சொல்றது. என்ன பண்றது? லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. ஆனா உண்மையாங்க பாவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப என்ன பிளேஸ்மென்ட் கிடைக்கும்னு. அதுக்கு நடுவுல நாங்க மைக் இப்படி நீட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து லவ் டுடே அப்படின்ற ஒரு படம் பண்ணி எல்லாருடைய மனசுலயுமே வந்து ஆழமா இடம் பிடிச்சிட்டாரு. டைரக்டரா மட்டும் இல்ல ஹீரோவாவும் தன்னை முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய அளவுல ஹிட் குடுத்து செம்மையான ஒரு ஹீரோவா ஃபார்ம் ஆயிட்டாரு. அடுத்து விக்னேஷ் சிவன் அவருடைய இயக்கத்துல வந்து அவர் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவா நிறைய படங்கள் சைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுல கியூட்டா ரீசென்ட்டா ஒரு செம்ம அப்டேட் குடுத்திருக்காரு. ஸோ இதுல ஏஜஸ் புரொடக்ஷன்ல லவ் டுடேக்கு அப்புறமா பிரதீப் ஹீரோவ வச்சு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மென்ட் விட்டுருக்காங்க. அந்த படத்த டைரக்ட் பண்ண போறது ஓமை கடவுளே படத்தினுடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிக்கக்கூடிய பிரதீப் அஸ்வத் காம்போ அந்த படம் ஏஜிஎஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த காம்போவுடைய ஒரு ப்ரோமோவ ரொம்ப கியூட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரதீப்பும் அஸ்வத் மாரிமுத்து அவங்களும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சப்போ அவருடைய சீனியர் அஸ்வத் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஸோ 10 வருஷம் கட் பண்ணா இப்ப நாங்க இதே காம்போல ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமே எடுக்க போறோம். ஒரு வெள்ளித்திரையில நம்ம வந்து எங்களுடைய காம்போ ட்ரீம் கம் ட்ரூவா வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனலா ஒரு எமோஷனலான ஒரு அப்டேட் குடுத்திருக்காங்க. சம்மர் வெக்கேஷன்னா கோர் மெமரி உனக்கு என்ன ஞாபகம் வருது? நான் மோஸ்ட்டா சம்மர் வெக்கேஷன்னா என்னோட சொந்த ஊர் மதுரைக்கு தான் போவேன். மதுரை ம். போயிட்டு, அங்க மதுரைனாலே என்ன சாப்பாடு தான். சாப்பாடு, கோவிலு, அங்க சுத்திட்டு பாட்டியோட இருந்துட்டு வந்துருவேன் அவ்வளோதான். அப்படியா? ஓகே. என்ன மதுரை ஃபுட்டுன்னு வேற சொல்லிட்ட. என்னென்ன ஃபுட்லாம் அங்க கிடைக்கும்? என்ன உன் ஃபேவரைட் என்னென்ன அங்க? ஆப்வியஸா பன் பரோட்டா தான். மத்தியான நேரத்துல ஞாபகப்படுத்துறியே! எஸ். ஓகே. வேற? பாட்டி வீட்டுக்கு போனா என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் கிடைக்கும்? அங்க என்ன நார்மலா இங்க இருக்கிற மாரி ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண வேண்டியது தான். டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, படிக்கிறது, புக் படிக்கிறது. அந்த மாதிரி ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறத தவிர எல்லாம் பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவாங்க. சூப்பர். ஓப்பனா சொல்ட்டாங்க. நீடா உனக்கு என்னென்ன? நான் வெளிய போயிருவேன். எங்கேயாவது ட்ரிப் நார்த் இந்தியா அப்படி போயிருவேன். நார்த் இந்தியா போயிடுவியா? ஆமா. சீரியஸாவா? சீரியஸ். என்னென்ன பிளேஸ் போயிருக்க அந்த மாரி? டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆக்ரா, ராஜஸ்தான் அப்படி போயிருவேன். எனக்கெல்லாம் வருத்தமா இருக்குடா. நான் ஈக்காடு தாங்கல் தாண்டுனதே இல்லடா வாழ்க்கையில. சென்னைய தாண்டியே வந்தது இல்லடா. இவ்ளோ பார்த்துருக்கேடா. சூப்பர்ரா. செம்ம. ஸோ என்னென்ன பிளேஸ் உனக்கு ரொம்ப புடிச்ச பிளேஸ் மோஸ்ட்? டெல்லி தான் மோஸ்ட். டெல்லி. ஏன் ஒய்? தாஜ்மஹால் நிறையா இருக்கு. லவ்ஸா? எங்கள பார்த்தா அப்படி தெரியுது. கண்டிப்பா தெரியுது. நருட்டோ டி-ஷர்ட் போட்டு நீ எப்படி வந்து ஊர ஏமாத்துறியோ அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து சிங்கிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதானே? இல்ல சிங்கிள் நீ? சிங்கிள் ஃபார் லைஃப் நான். இப்படி சொல்றேன்னு மட்டும் கொஞ்சம் தள்ளியே இருங்க கேர்ள்ஸ். ஹாய். ஹாய் சார். ஹாய். ஆமா சொல்லுங்க. குழந்தைங்களாம் என்ன பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்கும். ஷை ஆயிடுவாங்க. நானும் குழந்தை அப்படின்றதுனால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். இப்போ நம்ம வந்து சம்மர் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் வெக்கேஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் வெக்கேஷன்னா உங்களுக்கு என்ன மெமரி, கோர் மெமரி ஞாபகம் வருது? கோர் மெமரி சம்மர் ஹாலிடேஸ்ல ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ம். சைக்கிள் டயர் ஓட்டுவோம், பம்பரம், ஆ. கோழிக்குண்டு, ஆத்துல குளிக்கிறது, கிணத்துல குளிக்கிறது ம். நல்லா இருக்கும். ஸோ ஊர்ல ஊர்ல. அந்த ஒரு விஷயம்லாம் டக்குன்னு ஒரு பக்கம் ஞாபகம் வருதா ப்ரோ? இப்ப அந்த ஆ, டேஸ்லாம் ஆமா. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இப்போ ரீசெண்டா ஏதாவது போனீங்களா? அந்த மாரி ஊருக்கு போய் அந்த ரீசெண்டா மொமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? அதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. அதுக்கான வாய்ப்பு ஏன் கிடைக்கலன்னு அங்க பார்த்தாருன்னா, அங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, விட மாட்றாரு. வெளியே விட மாட்றாங்க அவங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முன்ன இந்த மாரிலாம் என்ஜாய் பண்ணோம்ல. இப்ப என்னலாம் மிஸ் ஆகுது அப்படி? சம்மர் வெக்கேஷன்ஸ். எல்லாமே ம். ஃபுட்ல இருந்து எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே மிஸ் ஆகுது. ஓகே. சிட்டிக்குள்ள வந்துட்டோம். ம். ஒர்க்கு
அப்படியே லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. ஆயிடுச்சு. ஸோ எங்க வெக்கேஷன் எங்கங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோமும் குடுத்துறாங்க ஆமா. அப்படின்றீங்களா? ஓகே. ஒரு 90ஸ் கிட்ட வந்து இப்படி மாத்திருச்சேங்க இந்த ஜெனரேஷன். வெரி சேடுங்க.